அதிமுக இலக்கிய அணி செயலாளர் திரு காரை செல்வராஜ் நம்மோடு இணைந்திருக்கிறார். திரு காரை செல்வராஜ், தேசிய பேரிடராக அறிவிக்கும் நடைமுறையே இல்லை, ஆனால் தேசிய பேரிடராக அறிவிங்கன்னு முதலமைச்சர் கேட்கிறார். இன்னொன்று, இங்கே பணிகள்லாம் நடந்து விட்டதாக சொன்னாங்க சென்னையில், ஆனால் 42% அதுலேயும் சந்தேகம் இருக்கின்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார் நிதியமைச்சர். நிதியமைச்சர் நான் என்ன மேல இருந்து கீழே வரைக்கும் பாஜக இந்த தமிழகத்தில் இதுவரைக்கும் நடந்திருக்கிற எல்லா பேரிடர்லயும் லாவணி தான் பாடியிருக்காங்களே தவிர உண்மை நிலவரத்தை அவங்க உணர்ந்ததாகவே தெரியல. பட்டவனுக்கு தான் தெரியும் அதோட கஷ்டம். தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு தெரியும் இந்த தமிழ்நாட்டில் எவ்வளவு பாதிப்புகள் ஏற்பட்டு இருக்கிறது, மக்களுடைய எண்ண ஓட்டங்கள் எப்படி இருக்கிறது, இந்த மக்களை நம்ம எப்படி காப்பாற்ற போறோம்னு ஒரு அரசியல் இயக்கமாக மட்டும் இல்ல. தமிழ்நாடு அரசு என்பது வேற, தமிழ்நாடு அரசு என்பது வேறு, திமுக என்கிற இயக்கம் என்பது வேறு. அப்ப இது அவங்க புரிஞ்சுக்கிட்ட மாதிரி எனக்கு தெரியல. அதாவது தேசிய பேரிடரா அறிவிக்கணுமா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு நீங்க விடையே தேட வேண்டாம். தேசிய பேரிடர் அப்படின்னு அறிவிக்கக்கூடிய அளவிற்கான பாதிப்புகள் தமிழகத்துல நடந்திருக்கிறதா, சென்னையில எவ்வளவு பெரிய பாதிப்பு, நெல்லை மாவட்டங்கள்ல இதுவரைக்கும் 150 ஆண்டுகள்ல காணாத வரலாறு காணாத வெள்ளம், கிராமங்கள் எல்லாம் தத்தளித்து கொண்டிருக்கிறது, மீட்பு பணிகளை செய்ய முடியலன்னு எவ்வளவு குற்றச்சாட்டு அந்த அரசாங்கத்தின் மேல வந்துகிட்டு இருக்கு. அந்த இடங்களையே போய் சென்றடைய முடியாத சூழ்நிலை. இப்ப நீங்க தமிழ்நாட்டில் சென்னையில பாத்தீங்கன்னா வேளச்சேரி பெருங்குடி பக்கம்லாம் முதல் 3-4 நாட்களுக்கு பல பகுதிகளில் மீட்பு பணியே போக முடியல. அந்த செய்திகள் எல்லாம் நிச்சயமாக உளவுத்துறையும் மத்திய அரசாங்கத்துக்கு தெரிவிச்சிருக்கணும். ஓடோடி உதவிக்கரம் நீட்ட வேண்டியவர்கள் இந்த மாதிரியான ஒரு அறிக்கைகளையும் ஒரு பேட்டிகளையும் கொடுத்துக்கிட்டு நாங்க செஞ்சிட்டோம், நாங்க அவங்கள அமிச்சோம் இவங்களை அமிச்சோம் அப்படின்னு பேசுறது ஒரு நிதியமைச்சருக்கோ இல்ல ஒரு முக்கியமான துறை சார்ந்த அமைச்சர்களுக்கோ அதிகாரிகளுக்கோ அழகு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க இன்னும் அரசியல் பண்ணணும் தான் நினைக்கிறாங்க. திடீர்னு ஒருத்தர் உதவிக்கு வந்தாருன்னா அவர் ஏன் வந்தாரு, அவர் வந்த இடத்துக்கு எதுக்கு உதயநிதி போகணும்னு என்று கேட்கிற கேள்விகள். உதவி பண்ண வாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம், நீங்க ஏன் உதவி பண்ண வந்தீங்க, நீங்க வரும்போது எதுக்கு அவரை கூட்டிட்டு வந்தீங்கன்னு பேட்டிகள் கொடுக்கிற தமிழக தலைவர்கள் எல்லாம் பார்க்கிற பொழுது உண்மையிலே இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன, தமிழகத்தை அவங்க என்ன நினைக்கிறாங்க, இவ்வளவு பாதிப்பு வந்ததற்கு பிறகும் எல்லா மனமாச்சரியங்களையும் எல்லா பிரச்சனைகளையும் மறந்துட்டு தமிழ்நாடு மக்களுக்காக தமிழ்நாடு அரசாங்கத்தோடு கைகோர்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதை மத்திய ஒன்றிய அரசாங்கம் அதை செய்ததா எனக்கு தெரியல. ஓகே, உங்களுடைய பார்வையை பதிவு செய்ததற்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.